திருச்சி காரைக்குடி மாநகரை ரயில் பாதை கூட்டத்தின் பயணிகள் நலக்கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக இருக்கேன். நான் அருப்புக்கோட்டை அதாவது விருதுநகர் மாநகரை பாதை பார்த்தீங்கன்னா 17/7/2013 வருஷம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் விருதுநகர் மாநகரை பாதை 12 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் தினசரி ரயில் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே ஓடிட்டு இருக்க விருதுநகர் காரைக்குடி திருச்சி ரயில் வந்து வாரத்தில் 6 நாள் தான் ஓடிட்டு இருக்கு. அது 7 நாள் ஆகணும். அது 7 நாள் ஆச்சு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடு திருச்சி எக்ஸ்பிரஸோட வந்து ஆக்ஷனிங் பண்றதுனால இப்ப அது 7 நாள் மாறணும். இது வரைக்கும் எங்க பாதையில மட்டும் தான் சார் விருது மதுரை கூட்டத்திலே ஒரு நாள் கூட ஒரு தினசரி ரயில் கூட கிடையாது. விருதுநகர் மாநகரை பாதையில ஒரு தினசரி ரயில் கூட கிடையாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா சிலம்பு ரயில் வந்து வாரத்தில் 3 நாள் ஓடுது. தாமரசங்கோட ரயில் வாரத்தில் 3 நாள் ஓடுது. வாரத்தில் 7 நாள் சென்னை ரயில் கிடையாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் ஒரு சிலம்பு ரயிலுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து அருப்புக்கோட்டையோட ஓடுது. ஆனா அந்த ரயிலுக்கு ஜெனரல் கோட்டா கிடையாது. ஜெனரல் கோட்டா இல்லாதனால அருப்புக்கோட்டை 100 டிக்கெட் மேல கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருத்தங்க வரைக்கும் சிலம்புக்கு வந்து ஜெனரல் கோட்டா இருக்கு. அது அருப்புக்கோட்டை வரைக்கும் மாட்டிக்கிறோம் ட்ரெயின். அது மாதிரி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர்ல இருந்து விருதுநகர்ல ரன்னிங் ரூம் ஒன்று கேட்டாங்கன்னா விருதுநகர் வந்து புதிய ரயில் முன்னாடி மீட்டர் 13 ரயில் வந்து விருதுநகர்ல இருந்து ரன் ஆச்சு. இப்போ ஒரு மீட்டர் ரன்னிங் ரூம் கூட அங்க இல்லாதனால அங்க வந்து தினசரி ரயில் புதிய ரயில் எதுவுமே தேவை இருக்கு. அது மாதிரி எங்களுக்கு அருப்புக்கோட்டையில வந்து மதுரை கோடத்தில் இருந்தாலுமே மதுரையோட தினசரி எந்த ரயிலுமே கிடையாது. டேரக்டா எந்த விதமான ரயிலுமே கிடையாது. அது மாதிரி எங்களுக்கு வந்து மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் இந்த இது டேரக்ட் கிடையாது. இது வந்து தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ரயில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து விருதுநகருக்கு அப்புறம் மதுரையில தான் நிக்குது. அந்த ரயில வந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை வழியா ரன் பண்ணாங்கன்னா நமக்கு எந்த விதமான ஸ்டாப்பேஜும் கட்டாயம் ரெகுலேட் ஆக போறது இல்லை. அதே நேரத்தில் எங்களுக்கும் அந்த ட்ரெயின் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:50 தூக்கிட்டு போயிருது. அது வந்து நார்மல் ஸ்டாக் டைம் இல்லாமல் போகும்போது 3:10 தூக்கிட்டு போயிருது. அது வந்து அருப்புக்கோட்டை வழியாக வரும்போது அவங்க 4:50 போகும். அவங்களுக்கும் டைமிங் சேவ் ஆகும். எங்களுக்கும் அவங்களுக்காவது ஒரு ஓரளவுக்கு விடிஞ்ச விட அவங்க போகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கும் அதில் கனெக்ஷன் கிடைக்கும். அது மாதிரி வந்து விருதுநகர் வந்து மதுரைக்கு பேசஞ்சர் சார் வயா மானாமதுரை திருப்பாச்சி வேணும் சார். ஏன்னா இது அது ஆக்சுவலாக நாங்கள் சட்டல் ட்ரெயினை கேட்டுட்டு இருக்கோம். மதுரையிலிருந்து மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் திருமங்கலம் மதுரை அப்படி கேட்கிறோம். ஆனால் மெமு ட்ரெயின் இல்லாதனால லோக்கல் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ரீசனால நாங்கள் மதுரைக்கு விருதுநகர் பேசஞ்சர் கேட்கிறோம் சார். இது வந்து எங்களோட மிக முக்கிய கோரிக்கையா இருக்கு சார். அது மாதிரி வந்து சிவகங்கை மானாமதுரை இந்த ரயில வந்து நீங்க ஆல்ரெடி 2063 ஸ்டார்ட் தரேன்னு சொல்லிட்டீங்க. அதான் நாங்கள் மெயினாக கோரிக்கை கொண்டு வந்தோம். அதே மாதிரி வேளாங்கண்ணி எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்ல சிவகங்கைக்கு எங்களுக்கு ஸ்டாப்பேஜ் வருது. சிவகங்கை ஸ்டாப்பேஜ் இல்லாமல் இருக்கு. அது மாதிரி திருமயம் கீரனூர் இந்த 2 ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா திருமயம் ஸ்டேஷன்ல இப்போ எர்ணாகுளம் சார். ஆமா சார். அது மாதிரி வந்து திருமயம் கீரனூர் 2 ஸ்டேஷனுமே வந்து இப்போ வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. எர்ணாகுளம் திருமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு, தாலுக்காவாயிருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஊர்ல ரெண்டா இப்ப மக்கள் தொகை வந்து 30,000 பேர் வந்துட்டாங்க அந்த தாலுக்கால. இப்போ வரைக்கும் எந்த விதமான சென்னை ட்ரெயின் டேரக்ட் கிடையாது சார். திருமயம் அது மாதிரி கீரனூருமே இப்போ பேர்வாக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது பீச் பக்கத்துல கேஆர்பிஆர் அது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு டெவலப் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு வரைக்கும் எந்த விதமான சென்னை ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கிடையாது. எல்லாமே பேசஞ்சர் ட்ரெயின் ஓடிட்டு பெருசா வருமானம் வர்றதில்லை. அங்க ஐயூடிஎஸ் போன்ற ட்ரெயின் பண்ணாங்க நல்லா இருக்கும் சார். திருமயத்தில் ஆல்ரெடி ஐயூடிஎஸ் இருக்கு. கீரனூர்ல வந்து ஐயூடிஎஸ் போன்ற கேட்டு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி சாட்டையும் போயிட்டு வச்சிருக்கோம். அது எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அது மாதிரி அருப்புக்கோட்டையில வந்து செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் கிளாஸ் ரூம் கிடையவே கிடையாது சார். எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நைட் 1:30 மணிக்கு வருது. நைட் 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயுமே எங்களால் போக முடியல. அங்கேயே வெயிட் பண்ணுறதுக்கும் வெயிட்டிங் ஹால் இல்லை. அது வந்து பீக் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து அந்த போக இடங்கள் இல்லை. அதனால எங்களுக்கு நாங்கள் வந்து வெயிட்டிங் ஹாலும் ரெடி பண்ணிடுறோம் சார். அருப்புக்கோட்டை ஸ்டேஷன் அருப்புக்கோட்டை ஸ்டேஷன்ல அது மாதிரி ஒரு 2 டே வெயிட்டிங் ஹால் ஒரு 2 டே ஷெல்டர் வேணும் சார். ஏன்னா ஈஸ்ட் சைட்ல வந்து கிட்ட 300 மீட்டர்ஸ்க்கு எந்த விதமான 2 டே ஷெல்டர் இல்லை. நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கோம் 2 டே ஷெல்டர் வேணும்னு. இப்போ அருப்புக்கோட்டையில அப்ரோச் ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ரூவ் ஆயிடுச்சு. நடந்துட்டு இருக்கு சார். அது ரொம்ப நன்றி சார். மாதிரி கூட நன்றி, அனைவருக்கும் நன்றி சார். நன்றி சார்.